ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கார். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார். சனி, செவ்வாய், இந்த புதன், இந்த 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி அடைகிறார். எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026 அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அது தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி வீடு, அதாவது சிம்மம் அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்திங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தணியக்கூடும், ரொம்பவுமே தணியக்கூடும். இதில் பார்த்தலையானால் இந்த இது அரேபியன், சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300, 350, 400 ரூபாய் பர் கிராமுக்கு கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது.
அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷப ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம் நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று, செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்குண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026, 27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இப்போ இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசியிலேயே கேத்து இருக்கார். ராசிக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார். எதிர்பார்த்தவரோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவா ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. 8ஆம் இடத்துல வந்து சனி பகவானும் போயிட்டார். இந்த வருஷத்தில் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். மொத்த வருஷத்துலையுமே இந்த காலகட்டம் உடல் நலத்தில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு அதெல்லாம் வரும். உடல்நிலையில் ஆஸ்பத்திரி செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது குரு மாறுற வரலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குரு மாறுற வரலும்னா மே கடைசி வரலும் பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கார். அதுவும் வக்ர நிவர்த்திலாம் அடைஞ்சு நல்லபடியாகவே இருக்கார் குரு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னால் 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அவர் வந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் திருமண பாக்கியம் உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். அதாவது மே மாத கடைசிக்குள்ளே எந்த ஒரு விஷயங்களாகவும் வெற்றியாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவலைப்படவே தேவையில்லை. இருந்தாலும் உடல்நலத்தில் தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உடல்நலத்தில் ஏன் தொய்வு இருக்கும்? ராசியிலேயே வந்து கேத்து பகவான், 8ஆம் இடத்துல சனி பகவான், கேட்கவே வேண்டாம். அதனால் நிச்சயமாக டாக்டர் இது ஹாஸ்பிட்டல் டாக்டர் இது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தை பேணி காக்கிறது ரொம்பவும் நல்லது.
இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வரார். 12ஆம் இடத்துல குரு அஞ்சாம் மாதத்து கடைசியில், அதாவது 6ஆம் மாதத்துலேருந்து வச்சுக்கோங்களேன், 26/5/2026 குரு பெயர்ச்சி ஆறுது. அது வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறதில்ல. சுப செலவுகளை கொடுப்பார், வெளிநாடு பிரயாணத்தை கொடுப்பார், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். இதெல்லாம் தான் இருக்கும். இருந்தாலும் நல்ல தூக்கத்தை கொடுப்பார், நல்ல ஒரு வெற்றிகரமான நல்ல ஒரு விஷயத்தை அடைந்ததற்காக நல்ல ஒரு தூக்கத்தை கொடுப்பார். வீட்டில் வந்து சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராகு கேத்துவின் பயிற்சி 11ஆம் மாதத்தில் வருது. ராகுவும் 12ஆம் இடத்துல, ராகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார், கேத்து 12ஆம் இடத்துல போகிறார். அதனால் போட்டிகள் எது வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 11ஆம் மாதத்தில் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி ஜெயம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் நல்லா இருக்குது. இதில் வந்து 7ஆம் மாதத்துக்கு மேலே, அதாவது ஜூலைக்கு மேலே பார்த்தோம்னா சனி வக்கரகதியை மடியறார். சனி வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சனி பலமிழந்து போகிறதுனால உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் உங்களுக்கு இந்த 5ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரலும் உண்டான காலகட்டம் ரொம்பவுமே ஜாகிரதையாக உடல் நலத்தை பேணியாக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். தேவையில்லாத வம்பு வழக்கில் போகாதீங்க, பிரச்சனைகள் அதிகமாக வரும். உடல் நலத்தை பேணி காணுங்க, ரொம்ப நல்லது. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மே மாதத்துக்குள்ளே திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை 11ஆம் இடத்துல இருக்கிற குரு நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே கையில் கொடுக்க போகிறார். அதாவது மே எண்டுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வருடமாக இந்த பராபவ வருஷம் அமைய போகிறது. இருந்தாலும் 8ஆம் இடத்துல சனி இருக்கார், அஷ்டமத்து சனி தொல்லைகளை கொடுக்க மாட்டாருன்னா கண்டிப்பாக கொடுப்பார். அஷ்டமத்தில் சனி தொல்லைகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது தவிர மயிர் அந்த மாதிரியான விஷயங்கள் கொட்டக்கூடியது, தலையில் இருக்கக்கூடிய ரோமங்கள் உதிரக்கூடியது வாய்ப்புகள், இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பதவி புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக வெற்றிகள் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் வந்து ரொம்ப பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தலையானால் நீங்கள் வந்து இந்த ராகு கேத்துவின் மாற்றமும் நல்ல ஒரு ஏற்றம். 6ஆம் இடத்துல போய் ராகு பகவான் வர்றது பார்த்தலையானால், அதுவும் மகர ராகு 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால நிச்சயமாக எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி. எல்லா விஷயத்தையும் எது நினைத்தீர்களோ அது நிச்சயம் நடந்தே தீரும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டிகள் எது வந்தாலும் எதிராளிகள் அடிபணிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசு இயந்திரங்கள், அரசு பார்ட்னர் இதில் இருக்கிறவங்க, அதாவது அரசினோட பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம், தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானுடைய ஆதித்ய ஹிருதயம் சொல்லிகிட்டே வாங்கும். இந்த ஆதித்ய ஹிருதயம் சொல்ல உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும். இதை தவிர பார்த்தலையானால் இந்த கிருஷ்ணனுடைய, அதாவது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கிருஷ்ணர் வந்து வீட்டில் வச்சு வழிபடுவோம். இந்த 3 விஷயங்களும் பண்ணலையானால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு.